வணக்கம், நான் உங்கள் தமிழரசன் தர்மலிங்கம். இது நெடுஞ்சாலை FM 90.infinity. எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஒரு நியூ இயர்னு வந்துட்டாலே ஒவ்வொரு நியூ இயருக்கும் நம்ம ஒரு சபதம் எடுப்போம். ஓகேப்பா, அடுத்த வருஷத்துலேருந்து நான் இதை பண்ணுறதா இல்லைப்பா, தண்ணி அடிக்கிறதா இல்லை, சிகரெட்டு பிடிக்கிறதா இல்லை, பொண்ணுங்க கூட நான் டச் வச்சுக்கிறதாவே இல்லை, பசங்க கூட நான் டச் வச்சுக்கிறதாவே இல்லைங்க, நான் காலேஜுக்கு போகிறதா இல்லை, நான் வேலைக்கு போகிறதா இல்லை, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். வாக்காளி 2026 ஆரம்பித்ததுக்கு அப்புறமா என்னுடைய வைராக்கியத்தை நான் விட்டு கொடுக்குறதாவே இல்லை. என்னை கெட்டவன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் நானாகவே இருந்துட்டு போயிடுறேன். இப்படி எக்கச்சக்கமாக ஏகப்பட்ட சபதம் எடுத்திருப்போம். ஆனால் யாராவது ஒருத்தராச்சும் நம்ம இந்த சபதம் எடுத்திருப்போமா? அது என்ன சபதம்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இப்படி என்னென்னவோ எடுத்தோம்ல, நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், நான் அது பண்ண மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர், நான் மற்றவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் மற்றவங்களுக்கு ரொம்ப கைண்ட்னஸ்ஸாக இருப்பேன், நான் மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் இப்படின்னு யாராவது எடுத்துருக்குறோமா? ஏன் நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறதே இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய எண்ணம் முழுக்க முழுக்க நம்மளை சுற்றி தான் இருக்குது. நான், என்னது, என் அப்பா, என் வீடு, என் குடும்பம், இப்படி தான் இருக்கே தவிர, சரி நம்ம ஃப்ரெண்டோட அப்பா, நம்ம கொலீக்ஸு, இந்த மாதிரி இருக்கிறதே இல்லை. ஏன்? சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நம்ம அப்படி இருந்ததே கிடையாது. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு கூட்டாஞ்சோறு ஆக்க போகிறோம்னா கூட, மச்சான் எங்கள் வீட்டில் இருந்தால் அதை கொண்டு வரேன், உன் வீட்டில் இருந்து கொண்டு வந்துடுறியா அப்படி கேட்டு தான் நமக்கு பழக்கம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க வீட்டிலேருந்து என்ன கொண்டு வராங்க? பருப்பு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னவோ அதை கொண்டு போங்க, ஈக்குவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த கணக்கு வழக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம்ல. ஆனால் இது எங்கே ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்குதுன்னு நமக்கே தெரியலன்றது தான் எனக்கு தெரிஞ்ச யதார்த்தமான உண்மை. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியல இந்த பிரிவினை இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக அது நமக்குள்ளாகவே அது ஆரம்பிக்கலைன்றது மட்டும் நல்லாவே தெரியும். யாரோ ஒருத்தன் சொல்லியிருப்பான், 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளி அப்படின்னு. அதை நம்ம நம்புவோம். 10 வயசு ஆகும்போது, ஓகே 10 வயசு ஆகிடுச்சி, இப்போ நம்ம பங்காளி ஆகிடணும், பாகம் போட சொல்லணும் அப்படின்னு. கல்யாணம் வரைக்கும் தான்டா அப்பா அம்மா பாசமெல்லாம், அதுக்கப்புறம்லாம் எல்லாம் மறந்துடுவீங்கடா அப்படின்னு யாரோ ஒருத்தர் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. அந்த அனுபவத்தை நம்முடைய அனுபவமாக நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்போம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சபதத்தை எடுத்துக்கலாமே. நம்ம அனுபவத்தைப்படி நம்ம வாழ்வோம், அடுத்தவங்க அனுபவத்தைப்படி நம்ம வாழவே வேண்டியதில்லை. அவங்களுடைய குறைகளை சொன்னாங்கன்னா நம்ம கருணையோடு சரி பரவாயில்ல சரியாகும்னு சொல்லி நிறுத்திட்டு நம்முடைய அனுபவத்தை வாழ்ந்து பார்ப்போம். வாங்க, 2026 சிறப்பாக இருக்கட்டும்.